டே சிண்டு, நாங்க எல்லாரும் உள்ள போறோம். நாங்க போய் ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்டு உனக்கு எடுத்துட்டு வரோம்டா. உனக்கு எங்களை கூப்பிடணும்னா இந்த போனை வச்சுட்டு போறோம். இந்த போன்ல இருந்து எங்களோட நம்பர் எல்லாம் உனக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் கால் பண்ண நாங்க வந்துருவோம். புரியுதா? ஆமாண்டா சிண்டு, வேற யாரும் போன் எடுக்கலனாலும் பரவாயில்ல, என் நம்பர் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு கூப்பிடு, நீ கூப்பிட்டோன்னே நான் டக்குன்னு வந்துடுவேன். ஏ பண்டி, வா பண்டி, உங்க அம்மா போண்டா சுட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் சாப்பிட்டு வரலாம். டே சிண்டு, எங்களுக்கு கூப்பிடுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கலாம்னு நினைக்காதடா. கால் அதுக்கப்புறம் சரியாகாது. என்னது இது, இவங்க எல்லாரும் உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, வரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த போனை வேற என்னால எடுக்கவே முடியல. கைக்கு எட்டுற தூரத்திலே வச்சிருக்காங்க. இந்த போனே பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இத காதுல எப்படி வைக்கணும்னே தெரியல. ஓ, திருப்பி வச்சுட்டேனா? சரி, பண்டியை நான் நம்பரை கூப்பிட்டு பார்க்கலாம். என்னது இது, பண்டியண்ணா நம்பருக்கு கூப்பிட்டா மியூசிக்கா வருது. இந்த பண்டியண்ணா என்ன போன் கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. சரி, எதுக்கும் நம்பர் அடிச்சு பார்க்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் இப்போது மிகவும் பிஸியாக உள்ளார். உங்கள் காலை ஏற்கும் நிலையில் அவர் இல்லை. என்னது, பிஸியா இருக்காருன்னு வருது. சரி, நான்சி அக்காக்காவது கூப்பிடலாம். அந்த அக்கா தான் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கே கூப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம கூப்பிட்டா எடுக்காம இருக்க மாட்டாங்க. இந்த பண்டியன் அவன் நம்பினது ரொம்ப தப்பா போச்சு. ஹலோ, யார் பேசுறது? எடுத்துட்டாங்க. நான்சி அக்கா, நான் தான்க்கா சிண்டு பேசுறேன். என்னக்கா, நீங்க யாருமே வரவே இல்ல. டேய் சிண்டு, நீயா? நான் கூட ஏதோ முக்கியமான கால் நினைச்சேன்டா. நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சிண்டு, நீ வெய்யி போன. ச்சே, இந்த அக்கா ரொம்ப மோசம். ராகுலுக்காவது கூப்பிட்டு பார்க்கலாம். ஐயோ, அவசரத்துல ராகுல் நம்பர் வாங்கவே இல்லையே. சரி, 7890 இதுதானே லில்லி அக்காவோட நம்பர். நீங்கள் டயல் செய்யும் நபர் இப்போது டிவி பார்த்து கொண்டுள்ளார். என்னது இது, யாருக்கு கூப்பிட்டாலும் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. யாருமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது என்னது இது, ராகுல் நம்பர்ல இருந்து நாய் குளிக்கிற சத்தமா கேட்டுட்டு இருக்கு. பெரியமா காது கூப்பிட்டு பார்க்கலாம். பெரியமா கண்டிப்பா நம்ம காலை எடுப்பாங்க. பெரியமா நம்பர் கூப்பிட்டா என்னென்னமோ சத்தம் மட்டும்தான் வருது. பெரியமா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்டியை நான் ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாருமே நம்ம கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உள்ள போயிட்டு ஜாலியா பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் சொல்றது, இனிமேல் நான் யாருக்கும் கூப்பிட போறது இல்ல. என் காலெல்லாம் சரியாயிருச்சு. நான் எந்திரிச்சு நின்று பார்க்கத்தான் போறேன். இது உண்மை போன் தானா, இல்ல பண்டியண்ணா என்ன ஏமாத்தி பொம்மை போன் கொடுத்துட்டு போயிட்டாரா? பண்டியண்ணா இருங்க, நான் வந்தா வச்சுக்கிறேன். கால் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பார்க்கலாம். எந்திரிச்சு காலை உண்ணா ஒன்னும் வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா வலிக்குது. அம்மா, பெரியமா நான் கீழே விழுந்துட்டேன். என்ன சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. அட கடவுளே, டேய் சிண்டு, என்னடா இது, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டியா? இருடா, நான் உன்னை பத்திரமா எடுத்து மேலே படுக்க வைக்கிறேன். ஏண்டா சிண்டு இப்படி பண்ற? உன்னை எந்திரிக்க வேண்டான்னு சொன்னேன்ல. நான் பின்னாடி துணி துவைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா நீ கத்துற சத்தம் கேக்குது. பண்டி அவங்கெல்லாம் எங்கடா? பெரியமா, அவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு உள்ள போய் சாப்பிட போயிட்டாங்க பெரியமா. நான் போன் பண்ணி கூப்பிட்டு பார்த்தேன், எடுக்கவே இல்லை பெரியமா. அதனாலதான் நானே எந்திரிச்சு உள்ள வரலான்னு பார்த்தேன். கடைசிக்கு ஒருத்தராவது உன் பக்கத்துல இல்லாம எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏ பண்டி, நான்சி, எல்லாரும் முதல்ல வெளியில வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஒருத்தராவது அவன் கிட்ட இருங்க, அவன் கூப்பிடுற உதவியை பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. பண்ணாம எல்லாரும் உள்ள போய் நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா இதெல்லாம், உன் தம்பிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு? ஆமா, அவன் 5 நிமிஷத்துக்கு கூடவே கூப்பிட்டுட்டே இருக்காமா. தண்ணி வேணுங்கிறான், பஜ்ஜி வேணுங்கிறான், காஃபி வேணுங்கிறான். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குமா, நாங்க நாளைக்கு முடிக்கலன்னா எங்களுக்கு மார்க் சுத்தமா கிடைக்காது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு டைம் டேபிள் கூட எனக்கு வந்திருக்கேடா. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. என்ன பண்ணலாம்? அட கடவுளே, ஆத்தா, என் பையன் எப்படி படுத்து கிடக்குறான்னு பாத்தீங்களா? டே சிண்டு, என்னடா இது? என்ன மாலா, ஏதோ சின்ன அடின்னு பார்த்தா இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறான். காலே உடஞ்சிருச்சாட்டு இருக்குது. ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொன்னையா? ஏ கீதா, என்னடி இதெல்லாம்? நேத்தே வரலான்னு சொன்ன, கேட்டீங்களா? ஆத்தா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆத்தா. ஏ கீதா, உங்ககிட்ட தான் நான் போன்ல விவரமா சொன்னேன்ல. அவ்வளோ பெரிய வண்டி கால் மேல விழுந்துருச்சுன்னா அப்புறம் எப்படி அடிபடாம இருக்குமா? காலே உடஞ்ச மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறான். இவனை வீட்டில் வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தா கால் சீக்கிரம் சரியாயிருமா? நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா, என் பையனை இப்படி பாக்குறக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன்னை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன். அம்மா, எனக்கு இன்னும் 2 வாரத்துல எக்ஸாம் இருக்குமா. அதனால தாமா என்னால அங்க வர முடியல. எனக்கு இங்க பாத்ரூம் போகணும்னா கூட கூட்டிட்டு போற காலே இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பேசாம இங்கே இருந்துக்கோங்க. சித்தி, அப்படியெல்லாம் இல்ல சித்தி. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட வந்து பாத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இவன் 2 நிமிஷத்துக்கு கூட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா சிண்டு இது, நீ ஊருக்கு வந்து
வந்தீங்கன்னா உன்னை ராஜா மாதிரி வச்சு பாத்துக்குவேன். நீ அங்கேயும் வர மாட்டேங்கிற, இங்கேயும் உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. என்ன கீதா நீ? நாங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பாத்துக்கிட்டு இருக்கோம், இங்க அவனை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்கையே. ஏங்கா இதே உங்க பையனா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? இப்படி படுத்துட்டே இருந்தான்னா அவன் எப்படிக்கா எல்லா இடத்துக்கும் போவா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் மத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நீ இரு கீதா, நான் போய் அந்த டாக்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அவங்க வந்தாங்கன்னா நம்மளே இவனுக்கு எப்ப குணமாகும் என்னன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இன்னும் 10 நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டாங்க கீதா. நீங்க எல்லாரும் முதல்ல கோவப்படாம எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அவங்க வந்தோடனே பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்துக்கலாம், புரியுதா? நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அம்மா அம்மா அங்க பாருங்கம்மா, நம்ம டாக்டர் வந்துட்டாங்க. சித்தி, இவங்க தான் சித்தி நம்ம சிண்டுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர், நல்ல ஃபேமஸ் ஆன டாக்டர். என்னாச்சு மாலா சிஸ்டர், இப்ப சிண்டுக்கு பரவாயில்லையா? கால் நடக்க முடியுதா? இல்ல டாக்டர், இன்னைக்கு நடக்கலான்னு எந்திரிச்சு அப்படியே வலி தாங்க முடியாம கீழே விழுந்துட்டான். இவன் இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படி டாக்டர் எல்லா வேலையும் அவனால பண்ண முடியும்? ஏதாவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்ன சிஸ்டர் பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி சின்ன பசங்க பைக் எடுத்து ஓட்டி இந்த மாதிரி காலை உடைச்சுக்கிறாங்க. அப்ப அது சரியாகிறதுக்கு டைம் ஆகத்தானே செய்யும். தம்பி, உனக்கு இங்க வலிக்குதா? இல்ல டாக்டர், எனக்கு வலிக்கல. வெரி குட். நான் இப்ப கீழே அமுத்துறேன், உனக்கு வலிக்குதான்னு பார்த்து கேர்ஃபுல்லா சொல்லு. இந்த இடத்துல வலிக்குதாப்பா? ஐயோ அம்மா, வலிக்குது டாக்டர், வலிக்குது, வலி தாங்க முடியல, கையெடுத்துருங்க. காயம் ஒரு 50% தான் சரியா இருக்கு. இன்னும் 50% சரியாகிற வரைக்கும் அவனால நடக்க முடியாது மாலா சிஸ்டர். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வச்சு பார்த்து தான் ஆகணும். இல்லாட்டி வேணும்னா ஒன்று பண்ணுங்களேன், ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுங்க. நாங்கள் அவனை வச்சு நல்லா பார்த்துக்குறோம். என்ன டாக்டர் நீங்க இதை விட மோசமாக அடிப்பட்டவங்க எல்லாம் 2 நாளில் எந்திரிச்சு நடக்கிறாங்க, இந்த சின்ன காயத்துக்கு போய் அட்மிட் பண்ண சொல்றீங்க? அட்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன். இவனுக்கு உதவி பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணுவோம். உங்களுக்கு என்ன, இப்போ அவன் எல்லா இடத்துக்கும் தானாக போகணும் அதானே? அவன் போவான், நீங்க கவலைப்படாம இருங்க. டாக்டர், ஒரு லாரி வர்ற மாதிரி இருக்கு. நான் தான்ப்பா வர சொல்லியிருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இவனுக்கு ஒரு வீல் சேர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீல் சேரை யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர், அந்த வீல் சேரை கீழே இறக்கி வைங்க. இதுதான் வீடு. அம்மா, என்னம்மா இது? வீல் சேர் எல்லாம் டாக்டர் ஆர்டர் பண்ணிருக்காங்க, ஒரு வாரத்துல சரியாயிரும்னா அப்புறம் எதுக்குமா வீல் சேர்? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருங்கம்மா. நீங்க பாருங்கப்பா, நீங்க வீல் சேரை பார்த்தோன்னே பயப்பட வேண்டாம். நீங்க ஒன்றும் லைஃப் லாங் இந்த வீல் சேர்ல இருக்க போறதில்ல. ஜஸ்ட் 1 or 2 வீக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க. டேய் சிண்டு, உன்னை எங்க வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன்டா. இந்த வீல் சேர் எல்லாம் எதுக்குடா தேவையில்லாம? சிஸ்டர், அப்படின்னா இந்த வீல் சேரை ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணா போதும்ல, அதுக்கப்புறம் நீங்களே எடுத்துக்குவீங்களா? ஏன்னா வந்து லைஃப் லாங் தேவைப்படலைன்னா அப்போ இது எதுக்கு டாக்டர் தேவையில்லாம வாங்கி வச்சுக்கிட்டு? அதான் பார்த்தேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான் சிஸ்டர். நீங்க ஒரு 2 வீக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கொடுங்க. இதுக்கு மணி எல்லாம் நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம். ஓகே சிஸ்டர், எனக்கு கிளினிக்ல நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் என்ன கால் பண்ணுங்க. டேய் சிண்டு, இருடா, நானே உன்னை தூக்கி படுக்க வைக்கிறேன். ஐயோ பண்டி அண்ணா, பார்த்து தூக்குங்கண்ணா, ரொம்ப வலிக்குதுண்ணா. ஐயோ அண்ணா, வலிக்குதுண்ணா. அண்ணா பார்த்து மெதுவா. அவ்வளவுதான்டா, இரு, நானே உன்னை தூக்கி படுக்க வைக்கிறேன். நீ பாட்டுக்கு காலை வச்சு ஏதாவது அமுத்திராத. அவ்வளவுதான். இங்க பாத்தியா, ஒரு ரவுண்டா கொடுத்துருக்காங்க பாத்தியா? இதுக்குள்ள நீ உட்கார்ந்துக்கிட்டீனா கீழே கூட சாய மாட்டேன். அது உன்னை நல்லா டைட்டா கீழே விழுகாம புடிச்சுக்கும். நீ இரு, இதுல வந்து பட்டன் ஆன் பண்ணாலே வந்து நகரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் தள்ளி பாக்குறேன், புரியுதா? நல்லா கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் நீ ஓட்டுனா போதும். என்னது இது, வண்டி நகர மாட்டேங்குது? ஐயோ வண்டி அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இது கிடையாது. இது ரொம்ப அட்வான்ஸ்டு. முன்னாடி வந்து லாக்கர் ரிலீஸ் பண்ணி விடுங்க. இத பத்தி எனக்கு நல்லா தெரியும்னா. டே சிண்டு, இந்த வீல் சேரை பத்தி எல்லாம் நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. லாக்கர் ரிலீஸ் பண்ணோன்னே நகர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா, கம்ஃபர்டபுளா இருக்கா? ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு நானே கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் நீ பட்டனை ஆன் பண்ணி நகர்த்தி பாரு. ஐயோ அண்ணா, சூப்பரா போகுது. நீங்க கை எடுத்துருங்கண்ணா. இதே வந்து மோட்டார்ல ஓடுறது தான். நீங்க எதுக்குன்னா தேவையில்லாம தள்ளிட்டு இருக்கீங்க. இப்ப நான் ஆன் பண்ணி எப்படி போறேன் பாருங்க. டேய், என்னடா பண்ணி இது? இந்த வீல் சேர்ல பட்டன் அமுத்தனோடனே அதுவா தானா முன்னாடி போகுது, பின்னாடி போகுது. எப்படிடா இது? என்னடா இது, காரா வீல் சேரா? பெரியமா, நான் நான்சி அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். நான்சி அக்கா. டே சிண்டு, என்னடா இது வீல் சேர்ல வந்திருக்க? சாரிடா, நீ ஃபோன் பண்ணப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா இதெல்லாம்? பாத்தீங்களா, இந்த வீல் சேர்ல நான் எங்க வேணாலும் போய்க்கலாம். எனக்கு இதுக்கு மேல யாரும் உதவி பண்ண வேண்டாம். உங்ககிட்ட காமிச்சிட்டு போலாம் தான்க்கா வந்தேன். நீங்க போய் டிவி பாக்குறதே கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்படியே ஒரு 4 ரவுண்டு சுத்திட்டு வரேன். பாத்தீங்களா எப்படி வட்டம் போடுதுன்னு? இந்த வண்டி கூட சூப்பரா போகுது. இந்த சிண்டு இதுல சும்மாவே இருக்க மாட்டானே இனி. டேய் சிண்டு, ஓட்டுன வரைக்கும் போதும்டா, கொண்டு வந்து வீல் சேரை நிறுத்துடா. அது என்ன வீல் சேர்னு நினைச்சியா இல்ல காருன்னு நினைச்சியா? அட என்ன பெரியமா நீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? இன்னைக்கு சண்டே தானே, பிரியாணி பண்றதுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். பாத்தியாடா பண்டி, அவன் இந்த இதுல கூட எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். நீ ஒரு நாளாவது இந்த மாதிரி கேட்டிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சிண்டு, நான் பிரியாணி எல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ வந்து சாப்பிடு. டே சிண்டு, சொன்னா கேளு. இந்த வீல் சேர் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காத. இது நீ நினைக்கிற
நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப சேஃபா இருக்கணும்டா. என்னடா சிண்டு இது, கால் சரியாகிற வரைக்கும் ஒரு 2 நாளைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போறக்கு உனக்கு இதா இருக்குமேன்னு சொல்லி வீல் சேரை வாங்கி கொடுத்தா? அம்மா ஏமா நீங்க கவலைப்படுறீங்க? அதான் அந்த டாக்டர் ஆண்டியே சொன்னாங்கல்ல, இந்த வீல் சேர்ல நான் எங்க வேணாலும் போய்க்கலான்னு. அப்புறம் என்ன, இங்க பாருங்க, இந்த வீல் சேரை உங்க எல்லாத்துக்கும் நான் சூப்பரா ஓட்டி காமிக்கிறேன். இதுல ஸ்பீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா? முன்னாடி யாரோ பிரஸ் பண்ணா முன்னாடி போகுது, பின்னாடி யாரோ பிரஸ் பண்ணா பின்னாடி போகுது, லெஃப்ட் பிரஸ் பண்ணா லெஃப்ட் போகுது, ரைட் பிரஸ் பண்ணா ரைட் போகுது. இது அப்படியே ஒரு குட்டி காரு தான்மா, சூப்பரா இருக்கு. நானே டாக்டர் ஆண்டி கிட்ட சொல்லி இதை நான் அப்படியே நானே வச்சுக்குவேன், திருப்பி கொடுக்க மாட்டேன். பாரு, நான்சி, லில்லி, ரோஸ் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க உன்னை பார்க்கத்தான். டே பண்டி, இங்க பாரு, இதுக்கு மேலேயாவது இவனை பத்திரமா பாத்துக்கோங்க. இவனை தனியா விடாதீங்கடா. எங்க போனாலும் நீங்களும் கூடவே போங்க. சைக்கிள் எடுத்துட்டு இவன் கூடவே போங்க, புரியுதா? ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உங்களை தான் கேட்பேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க நான்சி எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க சிண்டுவை பாத்துக்கிறோம். டே 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 சிண்டு, என்னடா பண்ற? ஐயோ ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, இந்த வீல் சேரை எடுத்து எங்க மேல விடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கா, இதுல பிரேக் எல்லாம் இருக்குக்கா, உங்களை நான் இடிக்கலாம் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, கரெக்டா கிட்ட வந்தனே நிறுத்திருச்சு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க யாரும் எனக்கு தேவையே இல்லக்கா. அது சரிடா, நீ வீல் சேர் இப்படி ஓட்டி காமிக்கிறேன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து இடிச்சிடாத. அந்த வீல் சேர்ல இவ்வளவு நேரம் சுத்தினா பேட்டரி போயிடும். இதுல பேட்டரி எல்லாம் ஃபுல்லா இருக்கு. பெரியமா, அம்மா, பாட்டி, நான் ராகுல் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் பெரியமா, சரியா? நீங்க எனக்கு பிரியாணி எடுத்து வச்சிருங்க. டே சிண்டு, சொன்னா கேளு, அங்கெல்லாம் போகாத. அம்மா பாருங்கம்மா, என்ன ஏதோ சொன்னீங்கல்ல, இப்ப எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்க. ஏ கீதா, உன் பையன் பாத்தியா, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீ அதுக்குள்ள மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க.